வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஃப்ளாஷ் தமிழ் கேமிங். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் மைண்ட் கிராஃப்ட் பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு வில்லேஜை கண்டுபிடிச்சி அந்த வில்லேஜில் வந்து ஒரு பெரிய வீடு இருக்கும். அந்த வீடை நம்ம பேரில் எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சில பல ஸ்டோன்ஸ், இந்த கோபிள் ஸ்டோனு, அயன் கிடச்சா அயன் இதெல்லாம் வந்து மைண்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் பார்ட்டை தான் இதோடு முடிச்சுப்போம். செகண்ட் பார்ட்லேருந்து நம்ம வந்து ஃபார்ம் ஹவுஸு, அதுக்கப்புறம் கேவ் உள்ள போய் மைனிங் பண்ணுறது அதெல்லாம் செகண்ட் பார்ட்லேருந்து வச்சுக்கலாம். சரி, ஓகே மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேசிட்டு இருந்த கேப்லேயே பார்த்தீங்கன்னா, நான் நிறைய பூ பறிச்சிருப்பேன். அந்த பூவை ஏன் பறிச்சேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆடை போட்டு தள்ளிட்டு இந்த ஆடோட உள்ளே வச்சோம் இந்த பூவை வச்சோம் தான் நம்ம பெட்டு செய்ய முடியும். நைட் டைம் ஆனால் ஜாம்பிஸு கொடூரமான மிருகம்லாம் வந்துடும். அதுக்கு என்ன தப்பிக்கணும்னா நம்ம பெட் கிரியேட் பண்ணி தூங்கணும். சரி, இப்போ ஒரு உள் கிடச்சிருக்கு, ஒரு 6 பூ இருக்குது. இப்போ நம்ம இந்த மரக்கட்டையெல்லாம் மைன் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு உட்டன் பிக்காக்ஸு, ஒரு உட்டன் ஆக்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம போய் அந்த உட்டன் பிக்காக்ஸ் இருந்தால் தான் நம்மளால் போய் கோபிள் ஸ்டோனையே மைன் பண்ண முடியும். அதை மைன் பண்ணால் தான் நமக்கு உள்ளே போக முடியும். நிறைய டைமண்ட்ஸ் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இந்த மரத்தெல்லாம் கட் பண்ணி வச்சுப்போம். இப்போ எவ்வளோ நேரம் ஆகுது வெறும் கையில் பண்ண. ஓகே, முடிச்சாச்சு, எல்லாம் எடுத்துட்டோம். இப்போது கீழே ஒரு மரம் இருக்குது. இந்த மரத்துலேயும் போய் கையில் கிடைக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுப்போம். நிறைய எடுத்துக்கினா நம்மளுக்கு தான் நல்லது. சரி, இதையும் மைண்ட் பண்ணிவிட்டு போடு 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 போட்டாச்சு. விட்டோம்பா, மறுபடியும் போட்டுருவோம். ஓகே, இதையும் அரெக்டாக எல்லாத்தையுமே இப்போ நம்ம எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு ஒரு 2 பிக்காக்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம அதுக்கெல்லாம் முன்னாடி முதல்ல ஒரு கிராஃப்டிங் டேபிள் பண்ணணுங்க. அதை வேறு எப்படி பண்ணணுன்றது மறந்துட்டேனே. சரி, ஓகே, அதை ஞாபகப்படுத்திக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ கிராஃப்டிங் டேபிள் பண்ணணும். அதுக்குள்ளே போய் தான் நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ நம்ம ஒரு கிராஃப்டிங் டேபிள் பண்ணலாம். ஓகே, இது வர்ற வரை எவ்வளோ வேணும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க, சேவ் பண்ணி வச்சுக்கணும். சரி, இதை எடுத்துப்போம். ஓகே, இப்போ இது அப்படியே இங்கே ஒரே நிமிஷம் எப்படி பண்ணணும். ஓகேங்க ஞாபகம் வந்துச்சு. ஃபஸ்ட்டு அந்த கிராஃப்டிங் பண்ணுற இடத்துல போயிட்டு சைடில் அந்த பெட் சிம்பிள் அதெல்லாம் இருக்கும்ல, அதில் தான் அந்த பிக்காக்ஸ் அதெல்லாம் க்ரியேட் பண்ணோம். சரி, ஓகே, இப்போ நம்ம இதை கிராஃப்டிங் டேபிள் கண்டுபிடிச்சாச்சு. ஒன்றே இப்போதைக்கு போதும். ஸ்டிக்ஸு வச்சுக்கலாங்க. ஸ்டிக்ஸ் இருந்தால் தான் நம்ம இது பிக்காக்ஸ் அதெல்லாம் பண்ண முடியும். ஸ்டிக்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வேறு எதுவும் வேணான்னு நினைக்கிறேன். டார்ச்சுக்கு நம்மக்கிட்ட கோல் இல்லை, கோலும் மைண்ட் பண்ணணும். அப்போது ஓகே, இது வரையும் போதும். இப்போ இந்த கிராஃப்டிங் டேபிள் இந்த ஒரு ஓரமாக போட்டு இதில் போய் எங்கே ஓகே 2 பிக்காக்ஸ் எடுத்துக்கலாம் இப்போதைக்கு. இன்னொன்று எடுத்துக்கோ. ஓகே, இப்போது ஒரு ஆக்ஸ் எடுத்துக்கலாம். ஆக்ஸ் எங்கடா? ஓகே, ஆக்ஸ் வந்துடுச்சு. சரி, ஓகே மக்களே, இப்போ நம்ம போய் ஓரளவு நம்மக்கிட்ட வேண்டிய ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இப்போ நம்ம போயிட்டு கோபிள் ஸ்டோனை தேடி கண்டுபிடிப்போம். வாங்க இப்போ போவோம். கோபிள் ஸ்டோன் எங்கே? ஓகே, அங்கே ஒரு பொதக்குழி மாதிரி இருக்குது. இது உள்ள கோபிள் ஸ்டோன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்க, சூப்பருங்க, கிடச்சிருச்சு. இதுதான் கோபிள் ஸ்டோனு. என்ன இது? சாரி, பிக்காக்ஸ் எடுத்து மைண்ட் பண்ணுவோம். ஓகே, நம்மளுக்கு கிடைக்கிற கோபிள் ஸ்டோன் எவ்வளோ கிடைக்குதோ எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இதை வச்சு நைஃப் எல்லாமே செய்யலாம் இப்போதைக்கு. இது நைஃப்ன்ற ஸ்வாடு அதை எல்லாமே செஞ்சு வச்சுக்கலாம். சரி, ஓகே, இப்போ கிடைக்கிற வரையும் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். ஓரளவு மைண்ட் பண்ணி முடிச்ச பிறகு பின்னாடி திரும்பி பார்த்தா ஃபுல்லாக இங்கே ஒரு பெரிய கேவே இருக்குது. நம்மக்கிட்ட டார்ச் கண்டுபிடிங்கன்னா அதுக்கு வேறு கோல் வேணும். சரி, வேணான்னு சொல்லிட்டு ஸ்டோன் பிக்காக்ஸாக மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோன் ஆக்ஸும் எடுத்துக்கலாம். ஸ்டோன் ஆக்ஸ் எங்கடா போச்சு? ஓகே, வந்துடுச்சு. சரி, ஓகே, ஆக்ஸ் இதோ இருக்குது. ஆக்ஸும் எடுத்துப்போம். சரி, 2 ஆக்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஆக்ஸ் எடுத்துப்போம். மற்ற திங்ஸ்லாம் ஸ்டிக்கு உள்ளே வேணாம், ஸ்டிக்கு கையில் வச்சுக்கலாம். இந்த உட்டன்லாம் உள்ளே போட்டுட்டு நம்ம இந்த ஒரு ஸ்டோன் ஆக்ஸு, ஒரு ஸ்டோன் பிக்காக்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஃபுட்டு ஓகே, பூ இருக்கட்டும், பெட்டு உள்ளே. சரி, ஓகே, இது வரையும் வச்சுக்கலாங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வில்லேஜ் கண்டுபிடிச்சி அங்கே இருக்கிறதுலே பெரிய வீடை நம்ம பேரில் போய் எழுதிக்கணும். அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்ல. ஒரு பெட்டை போட்டு அதில் படுத்து தூங்கிட்டா போதும், நான் அந்த வீடு நம்ம சொந்தமாயிடும். ஓகே, இந்த கிராஃப்டிங் டேபிளை எடுத்துக்கலாம். ஏன்னா இது யூஸ் ஆகும். என்னடா போகல.
ஓகே. சரி மக்களே, இப்போ வந்து ஒரு பெரிய விஷயம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஆடு இருக்குது, அதை போட்டு தள்ளிட்டு அந்த உள்ளே எடுத்து வச்சுப்போம். அப்போ தான் நம்மளுக்கு நைட் ஆயிடுச்சுன்னா ஒரு பெட்டு கிடைக்கும். ஏங்க அங்கே தூரத்தில் ஒரு வில்லேஜ் இருக்குங்க. ஓகே, இப்போ நம்ம அந்த வில்லேஜுக்கு தான் போக போகிறோம். அதுதான் மிஷின். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஆடை பார்த்தேன். அந்த ஆடையும் போட்டு 3 உள்ளே எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ தான் நம்ம ஏதாவது வீட்டுக்கு போனால் இந்த பூவை போட்டு நம்ம லோகோ கலரில் ப்ளூ கலரில் ஒரு பெட்டை செஞ்சு வீட்டில் போட்டு வைக்கிறது தான் நம்ம ஐடியா. சரி ஓகே, இப்போ இந்த கிராஃப்டிங் டேபிளில் போய் நம்ம பெட்டை க்ரியேட் பண்ணிடலாம். ஏன்னா நைட் ஆக போகுது. நைட் ஆனால் ஜாம்பிஸ்லாம் வந்துடும். சரி ஓகே, ஒரு ஒயிட் பெட் எடுத்தாச்சு. இதை ஃபஸ்ட்டு டையாக மாற்றிட்டு ஒரு 6 டை கிட்ட எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த ப்ளூ கலர் பெட்டு வந்துருச்சு. இப்போ அந்த ப்ளூ பெட்டு, இந்த கிராஃப்டிங் டேபிள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு போக வேண்டியது தான். ஓகே, இங்கே தான் எங்கேயோ எங்கப்பா இப்போ தானடா பார்த்தேன் ஒரு பெரிய பில்டிங் இருந்துச்சு, ஒரு வில்லேஜு. சரி ஓகே, இந்த எங்கே இருக்குது வில்லேஜ்? இங்கே தானே எங்கேயோ பார்த்தேன் வில்லேஜ். அந்த வில்லேஜை கடைசியில் காணோம். நான் தேடிட்டே வந்துட்டு இருந்தேங்க. குறுக்க பார்த்தா திடீர்னு இவ்வளோ பெரிய குழி. என்னடான்னு பார்த்தா ஒரு பெரிய கேவு. சரி, நம்ம செகண்ட் பார்ட்டில் இந்த கேவை நோட் பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம செகண்ட் பார்ட்டில் இந்த கேவுக்குள்ளே போகிறோம், மைண்ட் பண்ணுறோம். சரி, ஆஹா, ஜாம்பிஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. டக்குன்னு இங்கே ஒரு பெட்டு. என்னது, மான்ஸ்டர் நியர்பைலாம் தூக்க முடியாதா? ஐயோ, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு போயிட்டு ஒரு காலியான இடத்துல இதை போட்டு படுத்து தூங்கிடணும். இல்லைன்னா ஜாம்பிஸ்கிட்டே அடி வாங்கி செத்துருவோம். போட்டு ரீஸ்பான். டே என்னடா ஆச்சு? இங்கே போட்டுருவோம். எங்கேயா கொஞ்சம் தூரம். ஜாம்பி வந்துடா. சீக்கிரம் தூங்கு. அப்பா ஓகேங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தூங்கிட்டோம். அடுத்த நாள்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஏய் என்னடா ஏந்த ஒன்று அடிக்கிறீங்க? சரி ஓகே மக்களே, இப்போ இந்த ஜாம்பியை போட்டு தள்ளிட்டு பெட்டை எடுத்துகிட்டு நம்ம வில்லேஜுக்கு குடுக்குறோன்னு போயிடலாம். சாவு. ஓகே மக்களே, இப்போ நம்ம இந்த எடுத்துக்கிட்டு வில்லேஜை இங்கே தான் பக்கத்தில் எங்கேயோ பார்த்தேன். ஆனால் அது நான் மிஸ் பண்ணிட்டேங்க. ஒரு ஆடை பார்த்து பெட்டு கண்டுபிடிக்கிறேன்ற ஆசையில் அந்த வில்லேஜை போய் மறந்துட்டேன். எங்கே போச்சுன்னே தெரியல. டக்குன்னு ஏதோ ஒரு மரத்தில் இல்லைனா எங்கேயாவது தேடி கண்டுபிடிக்க வேண்டியது தான். சரி ஓகே, நம்ம அப்படியே ஓடிட்டே இருப்போம். கூடிய சீக்கிரம் ஒரு வில்லேஜ் கிடைக்கும். நானும் அங்கே சுற்றி இங்கே சுற்றி எங்கெங்கேயோ தேடி வந்துட்டுருக்கேங்க. கடைசி வரையும் அந்த வில்லேஜை பார்க்குற மாதிரியே இல்லை. அவள் தான் நம்ம இந்த வேணாலும் பெட்டு போட்டு தரையில் தூங்க வேண்டியதான் நினச்சிட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரிலன்னு தான் மேலே பார்த்தா அங்கே ஒரு வில்லேஜ் இருக்குங்க. ஓகேங்க. ஓகே, இப்போ அந்த வில்லேஜை கண்டுபிடிச்சாச்சு. இதை தான் ஃபஸ்ட்டும் பார்த்தேன். இப்போ அந்த வில்லேஜுக்கு சீக்கிரமாக போய் ஒரு வீடை பிடிக்கணும். அதுதான் நம்ம வேலை. போகிற வழியில் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி மெயின் பண்ணிட்டோம். நம்மளுக்கு வேறு எதுவும் தேவையில்ல. சரி ஓகேங்க. பெருசாக ஒரு பில்டிங் இருக்குது. ஆமாம்ல, அதெல்லாம் அவங்க வழிபடுற இடம் மாதிரி ஒரு இடம். அங்கெல்லாம் தங்க முடியாது, மழை பெஞ்சால் தண்ணி கொட்டும். ஓகே, இப்போது மனுஷங்க தானே, ரைடர்ஸ் கீடர்ஸ் இருக்க போகிறானுங்க. அப்புறம் போனவொடனே அடிப்பானுங்க. சரி ஓகே மக்களே, இப்போ நம்ம ஒரு கிராமமும் கண்டுபிடிச்சாச்சு, ஒரு மைனிங்கும் பண்ணியாச்சு. எந்த வீடு நல்லா இருக்குது? இந்த வீட்டுக்குள்ளே ஏதாவது? அது மட்டும் இல்லை மக்களே, நம்ம இந்த வீட்டில் இருக்கிற பொட்டிங்களை திறந்து பார்த்தாலே பரவாயில்ல. எல்லாமே நம்மளுக்கு தேவையான அளவு கிடச்சிரும். சரி ஓகே, நம்ம அவ்வளோ பெரிய கிராமம்னு நினச்சேன். பார்த்தா 4 வீடு தான் இருக்குது. இந்த 5 வீடு தான் இருக்குது இந்த கிராமத்தில். அந்த பக்கம் ஒரு வீடு இருக்குது. சரி, ஒரு வீடாக போய் சுற்றி பார்ப்போம். இந்த வீடு நல்லா இருக்கே. உள்ளே போய் பார்ப்போம். எம்மாடி, யாரா அவன்? உள்ளே அறுத்துருவான் போலங்க. அவன் பார்வையே சரியில்லை. சரி, நம்ம வேறு யாரா அவன் உள்ளேருந்து வரான்? இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. சரி, என்னடா கட்டி வச்சுருக்கீங்க? சரி ஓகே மக்களே, இப்போ அங்கே ஒரு 2 வீடு இருக்குது. அங்கே போய் அந்த வீடு நல்லா இருந்தால் அங்கேயே டென்ட்டை போட்டுருவோம். இல்லைன்னா அங்கே இருக்கிற செஸ்ட். ஓகேங்க, செஸ்ட் இருக்குங்க. இது உள்ளே என்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, நம்மளுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் இந்த பயப்புள்ளையோ வச்சுருக்கான். யார் பெத்த பிள்ளையோ, நல்லா இருக்கட்டும். சரி ஓகே மக்களே, இப்போ நம்மளுக்கு நிறைய பொட்டேட்டோஸ், ஆப்பிள், அப்புறம் ப்ரெட் இருக்குது. இது வரையும் எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு நல்ல வீடை கண்டுபிடிச்சி இதோட இந்த பாட்டை முடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு நல்ல வீடை கண்டுபிடிப்போம். இந்த வீடு எப்படி இருக்குது? இதெல்லாம் சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸ். இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. சரி ஓகே. குதிரெல்லாம் இருக்குப்பா. நம்மக்கிட்ட கேடில் இருந்தால் இதை எடுத்துன்னு போகலாம். சரி ஓகே,
என்னடா அது நல்லா இருக்கே, பெருசாக இருக்குது இந்த ஏரியா, ஆனால் கிராமம் மட்டும் குட்டியாக இருக்குது. சரி, அங்கே ஒரு வீடு இருக்குது, அந்த வீடு தான் கடைசி வீடு, அங்கே போய் பார்ப்போம். வேணாம், அந்த வீட்டில் அப்படி என்ன இருக்கும். சரி ஓகே மக்களே, நம்ம இந்த வீட்லேயே டென்ட்டை போட்டுற வேண்டியது தான். இருக்கிறதுலே இதுதான் ஒரு நல்ல வீடாக எனக்கு தெரியுது. ஓகே, இது எதோ சொல்லுவாங்க சாப்லேடுன்னு நினைக்கிறேன். இதை எடுத்துகிட்டு நம்ம அங்கே பெட்டை போட்டுடலாம். இருங்க, பிக்காக்ஸில் ஒன்றுனா தான் சீக்கிரமாக போகும். ஓகே, பெட்டை போட்டுற வேண்டியது. ஏய் ஏய் என்னடா போட முடியல. ஏய் என்னடா இது, நமக்கு அந்த சோதனை. ஏய் ஓகேங்க வுட்டு இருந்தால் தாங்க அதை போட முடியுது. அங்கே போட முடியல பாருங்கள். அப்போ நான் இந்த இடத்த எடுத்துகிட்டு அந்த இடத்துல ஒரு வுட்டை போட்டு தான் இந்த பெட்டை வைக்க முடியும். இவங்க பிக்காக்ஸில் சுரண்டி எடுத்துகிட்டு ஓகே, அந்த கோபிள் ஸ்டோனை எடுத்துக்கலாம். வுட்டு போட்டு பெட் எடுத்து இங்கே ஓகே மக்களே. சரி ஓகே மக்களே, இப்போது ஓகே ரீஸ்பான் செட் பண்ணியாச்சு. ஆல் தான். இப்போ நம்ம ஒரு வீடு கண்டுபிடிச்சிட்டோம், முடிஞ்ச வரையும் மைனிங் பண்ணிட்டோம். செகண்ட் பார்ட்டில் நம்ம பெரிய கேவுக்குள்ளேயும் ஒரு நியூ ஃபார்மையோ கட்டி மைனிங்லாம் பண்ணலாம் மக்களே. சரி ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நான் உங்கள் ஃப்ளாஷ் தமிழ் கேமிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி விட்ருங்க. ஓகே மக்களே, டாட்டா பாய் பாய்.